ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஃபனிங் ஃபிலிம்ஸ். இப்போ வந்து நம்ம பார்ட் 2 vlogல இருக்கோம். பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. யஷ்வந்த்பூர் கார்வார் எக்ஸ்பிரஸ் நம்ம வந்து ஜேர்னி பண்ணியிருந்தோம். மேலே கார்டு கொடுக்குறோம். பார்ட் 1 யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துருவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்ட் 2ல் இருக்கோம். ஹசன்லேருந்து நம்ம சக்லேஷ்பூர் அண்ட் சுப்பிரமணிய கார்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். கீப் வாட்சிங். ஹசன் ஜங்ஷன் வந்து அரைவாக இருக்குங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சக்லேஷ்பூர் ஹசன் ஜங்ஷன் வந்து பெரிய ஜங்ஷனுங்க. நல்லா ஸ்டேஷன் இதேக்கும் பார்த்து வந்ததுலேயே ஹசன் ஜங்ஷன் வந்து நல்லா ஸ்டேஷன் நல்லா பெருசாக இருக்குது. கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. ஃபுட்டெல்லாம் இங்கே ஏற்றுறாங்க ஹசன் ஜங்ஷனில். மேபி லஞ்ச் அந்த மாதிரி எதாக இருந்தால் நம்ம வந்து சாப்பிட்லாம் மதியானத்துக்கு. ஏன்னா கார் செக்ஷன் இல்லையா, ஸோ இங்கே ஏற்றிட்டாங்கனாக்கா மதியானம் ஒரு 3 அந்த மணி அந்த டைம் வரைக்கும் நம்ம தாங்கலாம். ஏன்னா கார் செக்ஷன் வந்து ஒரு 3 hours ஆகுங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க. சக்லேஷ்பூர் வரதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கோம். எப்படியோ வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி போய்ட்டு அந்த பேங்கர்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். பார்த்தீங்களா விஷோடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர் இஎம்டி பாருங்க. கேஜே ஆக்சுவலாக வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பேங்கர்ஸு பின்னாடி அட்டாச் பண்ணல, முன்னாடி 2-3 லோக்கோமோட்டிவ் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து டபுள் ஹெட்டரா ட்ரிபிள் ஹெட்டர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க, பின்னாடி கிடையாது. ஆக்சுவலாக லொக்கேஷனு வேறு லெவலு, பயங்கரமாக இருக்குது. கோவெல்லாம் வந்து இங்கே ஒரு கர்வ்னாக்கா அங்கே ஒரு கர்வ், அப்படி ஒரு கர்வ் இப்படி ஒரு கர்வ், அப்படியே பிடிச்சி மேய்து கர்வ்ஸ் எல்லாம். அண்டு லோக்கோ பைலட் சாங் கூப்பிட்டு போயினே இருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க மேகம் எப்படி செம்மங்க, பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன் எல்லாம். டனல் சொன்னோன்னா எல்லாம் செம்ம ஃபுல் கற்று தான். ஆக்சுவலாக இது வந்து இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. கொன்கன் ரயில்வேஸ் மாதிரி இருக்கனால தான் சொல்லக்கூடாது. இது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் மூடு பண்ணின்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து ஃபால்ஸ் அருவி போட்டுட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அப்படிதான் இருக்குது. கொன்கன் ரயில்வேஸு, நம்ம பூனே மும்பை ரூட்டு, அதெல்லாம் கம்பேரிசனே கிடையாது. இது அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குது பாருங்க. கல்லூர் வந்து கத்துவானுங்க இப்போ பாருங்க.
கிளைமேட்டில் வரணும். ஹாங் கேட்டவொன்னே பசங்க தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க. நல்ல வேலை அட்லீஸ்ட் ஹாங் கடிச்சு தெரியப்படுத்துறாருல, அப்படியே எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு சொல்லி அவ்வளோதான். இங்கெல்லாம் மாட்டினா அவ்வளோதான், அப்படியே தனியாக நிற்க வேண்டியது தான். லெவலில் இருக்கு. பக்கத்துலேயே பாருங்கள், குட்டி குட்டி ஃபால்ஸ் எப்படி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, பட்டு ஆல்மோஸ்ட் நனைஞ்சாச்சு. அவங்க கொடுத்துட்டாங்க, கிளம்பி போயிட்டுருக்கோம். வேறு லெவலுங்க, பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். இந்தமாதிரி நான் பார்த்தது இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், பட் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மஸ்ட் ட்ரைங்க. இந்த லொக்கேஷன் எல்லாம் மஸ்ட் ட்ரை. இந்த ரூட்டெல்லாம் மறக்காமல் வர ட்ரை பண்ணுங்க. பின்னாடி பசங்க டனல் வந்தோன்னா கத்தி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அடிக்கடி வச்சுக்கணும். எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியல. சாரல் ஃபுல்லாக அடிக்கிட்டு என் கண்ணாடியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து வீடியோக்கு வந்துருக்கேன்னு. ஃபுல்லாக தண்ணிங்க, சாரல். ஆக்சுவலாக கண்ணாடி போட்டுறது தான் அதோட கஷ்டம் தெரியும். கண்ணாடியும் போட்டுன்னு இப்போ எனக்கு எப்படி தெரியுதுனாக்கா 360p மாதிரி தெரியுது, 360 பிக்சல் மாதிரி தெரியுது. கண்ணாடி எப்படி தொடச்சி இப்படி பார்த்தோன்னாக்கா 1080p அந்த மாதிரி இருக்குது. இந்த செக்ஸி ஹாங்க் வேறு. பாருங்க எவ்வளோ வெள்ளமாக அடித்து ஓடுது பாருங்க தண்ணி. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறது தான் பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. எல்லோரும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாருங்க அங்கே ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. சூடுங்க, தெரியாமல் வாங்கிட்டேன். கையில் வாங்கிட்டேன், செம்ம சூடு. வேலை மட்டும் கொஞ்சம் டக்கு காலி பண்ணும். இந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு டீ பாருங்கள். ரொம்ப நல்லா டீ, ஓகே, பட் பரவாயில்ல. டஸ்ட்பினில் போட்டு வரேன், இருங்க. பாருங்க, ஜூம் அவுட் பண்ணுறேன், லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, லென்ஸ் வேறு தொடச்சி
வரல. ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது மலையில் நினைக்கிறேன் ஒரு ஜேர்னியில். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரூட்டில் வந்து ஒரு ஜேர்னி பண்ணிட்டு போங்க. அந்த சோலெல்லாம் வந்து அப்படியே சூப்பராகிடும் உங்களுக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருங்க, ஃப்ரெஷ் பீஸ் ஆகிருங்க. அப்புறம் இன்னொரு டல்லாம் வந்துட்டு இருக்குங்க. 60/100 ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் சவுண்டை மட்டும் கேளுங்க, பசங்க கற்றுட மொத்தம் கேளுங்க. அப்படியே வேறு லெவல். ஆக்சுவலாக ஒரு கிராசிங் இருக்குது. ஆனால் கிராசிங் இருக்குதுன்னு தெரியாமல் கண்ணாமினான இறங்கி சுற்றின்னு இருக்காங்க. இப்போ ட்ரெயின் வரும்போது பாருங்கள், தெரிச்சு ஓட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. சின்ன சின்ன பசங்க, லேடிஸ் எல்லாம் கூட இதுமாரி இருக்காங்க. நான் அங்கே இருந்தால் சொன்னால் கேட்க மாட்டாங்க. உள்ளே உட்கார வேண்டியதாங்க. இல்லை, அதுதான் கிராசிங்காக தான் வெயிட்டிங்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, செம்மையாக கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டாரு அண்ணன். அண்ணன் பாருங்க பெங்களூர் போகிறேன். பட் ப்ரோ, யஷ்வந்த்பூர்லேருந்து அதுவும் பெங்களூர் பக்கம் தானே? சும்மா ட்ராவல் பண்ணுறீங்க? சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. பிரதரும் அப்படி தான், ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக போயிட்டுருக்காரு ட்ராவல் பண்ணி. போகலாம்.
பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். बस अभी गुड्डा करिए ना, उसके लिए बस कम है. अभी ट्रेन है. बस में 5 घंटा हो जाता है ना सर. பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா இந்த காட் செக்ஷன் முடிக்க வந்து 5 மணி நேரம் ஆகுங்க. ட்ரெயினில் போனால் 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பிச்சு. கோமதீஸ்வரர் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பிச்சு. அண்ட் நம்ம வண்டியும் கிளம்பி போயிட்டுருக்கு. அதோட பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது கரெக்டாக எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க, பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளது வந்து எல்லாமே முன்னாடி போட்டிருக்காங்க. நம்மளோட லோகோமோட்டிவ் பாருங்க, எல்லாமே முன்னாடி. அகைன் டனல், ஏகப்பட்ட டனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட டனல்ஸு, பக்கத்தில் மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அருவி மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு அது மாதிரி தான் இருக்குது. காட் செக்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ரோடு வந்திருக்கோங்க. நம்ம அதுவும் இல்லாமல் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கபகபுத்தூர்ன்ற ஒரு ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் வந்து மங்களூர் ஜங்ஷன் தாங்க. ஸோ நல்லபடியாக சூப்பராக அப்படியே கடந்து வந்தாச்சு ஒரு மலை பாதையை. அதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ காட் செக்ஷன் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெறுப்பேற்றுறாங்க சக்லேஷ்பூரில். நான் வந்து பின்னாடி போயிட்டு அட்டாச் பண்ணுவாங்க பேங்கர்ஸ்ன்னு பார்த்தாக்கா, பேங்க்ஸ்க்கு முன்னாடி அட்டாச் பண்ணி 3 லோக்கம் முன்னாடி இருக்குது. அது அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் வேறு அங்கேயே நின்றுருக்கேன். என்னடா இது இப்போ டைம் ஆகுதுன்னு வரவேல பார்த்தாக்கா முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. நல்லா கலாய்ச்சி விட்டாங்க நம்மளை. அதுதாங்க இப்போ அந்த பேங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு EMD அந்த லோக்கோமோட்டிவோட தான் நம்ம போவோம். சூப்பராக இருக்குங்க பாருங்கள், எந்த ஒரு போல்ஸுமே இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கார்வார் ஞாபகம் வருது, மலைகளெல்லாம் பார்க்கும்போது. அப்போ இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் டிட்டாச் பண்ணிட்டாங்க நம்ம கூட வந்த பேங்கர்ஸு. அங்கே பாருங்கள் தனியாக எடுத்துட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டாலில் சுப்பிரமணியம் ரோடு. ஸோ அங்கே இறங்கி வந்து ஸ்டாலில் வந்து வாங்கினாங்க. 2 போண்டா வாங்கினேன். ஆக்சுவலாக சில்லறை 20 ரூபா இருந்துச்சு, அதுக்கு அவன் போண்டா கொடுத்துட்டான். அண்டு புலாவ் 30 ரூபா புலாவு. ஸோ இது சாப்பிட போகிறேன், ஏன்னா காலேருந்து சரியாக சாப்பிடல. ஸோ இதை சாப்பிட்டு நம்ம அப்படியே டிபார்ச்சர் எடுத்துகிட்டு அப்படியே போக பார்க்கலாம். ஓகேங்களா? சுப்பிரமணிய ரோடு விட்டு டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. அண்ட் நம்ம இழுத்துட்டு வந்த அந்த பேங்கர்ஸ் அங்கே இருக்கு பாருங்க, காட்டுறேன். கைஸ் பந்த்வாலா அப்படின்ற ஸ்டாப் ஓட்டி இப்போட்டாகி போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மங்களூர்லேருந்து விஜயபுரா போகிற எக்ஸ்பிரஸ் அதுதான் பார்த்தோம். இப்போது ஐசிஎஃப் கோச்சோட போச்சு. அண்டு அதுவும் EMD தாங்க, எங்கே பார்த்தாலும் EMD தான் இன்னைக்கு. ஸோ EMD தர்ஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்து இப்போது மங்களூர் ஜங்ஷன் வந்து உள்ளே நுழைய போகிறோம்.
நல்லாங்க. ஈவினிங் ஆனாலே மங்களூர் சூப்பராக இருக்கும் கிளைமேட் எல்லாம். அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 4:30க்கு நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம்னாக்கா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் நம்ம. கைஸ் மங்களூர் வந்தாச்சுங்க. ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ரசிச்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின், வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய்.